ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2025க்கான ஜேஇ மெயின்ஸ் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ அட்மிஷன் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது வந்து ஜோசா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜோசாவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டின்றதை இப்போ பார்த்துருவோம். ஸோ எல்லாத்துக்குமே காமனான ஒரு எலிஜிபிலிட்டி என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய போர்ட்ஸ் எக்ஸாமில் 75% மேலே வந்து மார்க் வச்சுருக்கணும். அதாவது உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ்லேருந்து உங்களுடைய மார்க் வந்து 75% மேலே இருக்கும். இதே இது நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிஸ் வந்து வந்திருந்தீங்க அப்படின்னா 65% மேலே வந்து உங்களுடைய போர்ட் ஸ்கோர் வந்து இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து போர்ட் ஸ்கோர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஜோசாவில் அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஜேஇ மெயின்ஸ் 2025 எழுதியிருக்கீங்க. ஏதாவது ஒன்று, அதாவது பிஇ பிடெக் பேப்பர் இல்லாட்டி பி ஆர்க் பேப்பர் இல்லை பி பிளானிங் பேப்பர் எழுதி நீங்கள் ஒரு ரேங்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணலாம், ஜோசாவில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஜோசாவுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் எழுதியிருக்கீங்க அண்ட் ஜேஇ அட்வான்ஸில் குவாலிஃபை ஆகிருக்கீங்க. குவாலிஃபை ஆகிருக்கீங்கன்னா என்ன மீனிங்னா, உங்களுடைய ஸ்கோர் கார்டில் உங்களுக்கு ஒரு ரேங்க் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஜேஇ அட்வான்ஸில் வந்து குவாலிஃபை ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். ஐஐடிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். இப்போ ஐஐடிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜேஇ அட்வான்ஸில் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும். கரெக்டாக? ஸோ ஜேஇ அட்வான்ஸில் குவாலிஃபை ஆகுறதுனா அதுக்கு வந்து மினிமம் க்ரைட்டீரியா என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் தனித்தனியாக அட்லீஸ்ட் 10 மார்க்ஸ் வச்சுருக்கணும். அண்ட் டோட்டல் ஆட் பண்ணால் டோட்டல் மார்க் வந்து மினிமம் 35 மார்க் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து என்னது எலிஜிபிள் ஆகலாம். இதே இது ஜெனரல் இடபிள்யூஎஸ் இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 9 மார்க்ஸ் வச்சுருந்தால் போதும். அண்ட் உங்களுடைய டோட்டல் வந்து 31.5 மார்க்ஸ்குள்ளே இருக்கணும். இதே மாதிரி தான் வந்து ஓபிசி, என்சிஎல் எல்லாத்துக்குமே வரும். அண்ட் இதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்குமே அவங்க வந்து எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்க்கு இவ்வளோ மார்க் இருக்கணும் அண்ட் டோட்டல் வந்து மினிமம் இவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க.